இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாம்ல இந்த மாடல் சம் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு ஸ்கூல் இருக்கு. அதுல 3 வகுப்பு இருக்குது. 1, 2, 3ன்னு 3 வகுப்பு இருக்குது. அதுல இருக்கிற மாணவர்களின் விகிதம் பார்த்தோம்னா 2:3:5. ஒவ்வொரு வகுப்பிலையும் 30 மாணவர்கள் சேர்த்துறாங்க. ஒவ்வொரு வகுப்பிலையும் 30 மாணவர்கள் சேர்த்துறாங்க. புதிய விகிதம் 4:5:7 மாறுதுன்னா, ஸோ அப்ப புதிய மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனை கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் ரேஷியோ டிஃபரன்ஸ் பாருங்க. ஸோ 4ல 2 போச்சுன்னா 2. அதே மாதிரி இதுக்கு 2க்கு டிஃபரன்ஸ் 2. இதுக்கு 2க்கு டிஃபரன்ஸ் 2. ஸோ டிஃபரன்ஸ் காமனா இருக்கு. ஸோ இந்த 2க்கு தான் 30. அப்போ 1க்கு 30 2 கேன்சல் பண்ணா 15. 1க்கு 15. கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்க? புதிய மாணவர்களின் விகிதம் என்ன கேட்கறாங்க? அப்ப இதை அப்படியே ஆட் பண்ணுங்க. 4 + 5 + 7 மொத்தமா ஆட் பண்ணா 9 16. ஸோ 1க்கு 15னா 16 × 15 = 240. ஸோ அந்த ஸ்கூலுடைய பள்ளியுடைய புதிய மாணவர் விகிதம் பார்த்தோம்னா 240. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின்ல இன்க்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடி மாணவர் விகிதம் கேட்டாங்களா? 2 + 3 5, 5 + 5 10. அப்போ 1க்கு 15னா 10 × 15 = 150. இன்க்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடி 150 பேர் இருந்திருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு வகுப்புலையும் 30 பேர் சேர்த்ததுக்கு அப்புறம் புதிய மாணவர்கள் பார்த்தோம்னா 240 பேர். ஸோ இங்க ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.